இன்றைக்கான சீனில் சின்ன மருமகனில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேது வந்து தமிழ்ச்செல்வி எக்ஸாம் எழுதுறாங்க. அதனால் குழந்தைய வந்து காலேஜுக்கு தூக்கின்னு வந்துட்டாரு. அழகர கொஞ்சின்னு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லி வராங்க. அதாவது சேதுவோடைய 2வது மனைவி வராங்க. உடனே தனம் வந்து, "அம்மா அங்கே பாரும்மா யார் வரதுன்னு பாரும்மா" அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. இவன் ஏன்டி இங்கே வரான்னு கேட்டதுக்கு ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. உடனே சேது வந்து குழந்தைய கொஞ்சின்னுக்கிறாரு. உடனே சேது மாமான்னு கூப்பிட்டுக்கின்னு பக்கத்தில் வந்து சிரிச்சுன்னே நிற்கிறா. சேது வந்து இவன் இங்கே வந்தா அப்படின்ற மாரி பார்க்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா, "எப்படிம்மா இருக்கிற?" அப்படின்னு தமிழ்ச்செல்வியோட அம்மா கேட்குறேன். "நல்லா இருக்கேன் ஆண்டி" அப்படின்னு சொன்ன உடனே, "சரிம்மா" அப்படின்ட்டாங்க. உடனே, "நீ ஏன் மாமா இங்கே வந்து உட்காந்து கிடக்குற?" அப்படின்னு கேட்டதுக்கு உடனே தமிழ்ச்செல்வி வந்து எக்ஸாம் எழுதினே பார்க்குறாங்க. "இவன் ஏன் இங்கே வந்தா தேவையில்லாத" அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா, "சேது மாமா என்ன இவ்வளோ வெறுவையாக இருக்குன்னு" சும்மா அப்படியே துடைக்கிற மாதிரி ஆக்டிங் போடுறா. ஏன்னா தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டாங்க. அதனால், "என்னம்மா ரொம்ப வெறுவையாக இருக்கே" அப்படின்னு. தமிழ்ச்செல்வி உடனே எக்ஸாம் எழுதினே பார்க்குறாங்க. இந்த கொடுமைலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு. உடனே குழந்தைய வந்து கேண்டீன் தூக்கின்னு போயிட்டாங்க. நம்ம கேண்டீன் போய் பேசலாம், இங்கே இருந்தால் தமிழ்ச்செல்வி பார்த்துனேக்கிறான்னு. உடனே தமிழ்ச்செல்வி எக்ஸாம் முடிச்சுட்டு வராங்க. "எங்கே உங்கள் மாமான்னு?" கேட்டதுக்கு, இதுமாரி அவர் கேண்டீனில் இருக்கிறாருன்னு சொன்னதுக்கு, "ஓ கேண்டீனில் இருக்கிறாரா?" அப்படின்ற மூஞ்சி ஒரு மாதிரியாக மாறி போச்சு. உடனே கேண்டீன்லேருந்து வராங்க. வந்ததுக்கு, "மாமா நானும் உங்கள் கூடயே வரேன் மாமா, என்னையும் விட்டு போயிடாதீங்கன்னு" சொல்கிறாங்க. "இல்லை நீ இன்னொரு கார் வர வச்சு போயிடு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை மாமா நான் உன் கூட தான் இருப்பேன், நானும் அந்த குடிசையில் வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னதுக்கு சேது வந்து, "வேணாம் நீ பணக்கார வீட்டு பொண்ணு, நீலாம் அங்கே இருக்க மாட்டே" அப்படின்ட்டாரு. ஒன்று தனம் பார்த்தீங்கன்னா, "அக்கா நீ பின்னாடிலாம் உட்கார தேவையில்ல, முன்னாடி ஏசி காற்றுல உட்காரு, ஏன்னா பாப்பா தூங்குறா" அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்கார வச்சிடுறாங்க. சேது பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி முன்னாடி உட்காந்துக்கு ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. வில்லி பார்த்தீங்கன்னா இவன் ஏன் முன்னாடி உட்காந்துக்கிறாங்கன்னு ஒரு மாதிரியாக பார்த்துன்னு கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மா பார்த்தோன்னா வடை போட்டுன்னு இருக்காங்க, நல்லா சுட சுட. தமிழுக்கு எத்தனை போய் கொடுத்தோன்னே சேது வந்து, "ஆஹா செம்ம வடை போலையே" அப்படின்னு வாசனையிலே ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. நம்மளும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு காசு எடுத்துன்னு ஏந்து நடந்து போய்ட்டு அந்த கடையாண்ட போய் நிற்கிறாரு. அதுக்கு அப்பத்தை கேட்குறாங்க, "நீங்கள் ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளையாச்சே, ரோட்டுக்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்களே" அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் சாப்பிட மாட்டோம் தான், இங்கே கொஞ்சம் சுத்தமாக இருக்கான்னு தான் சாப்பிட வந்தோன்னு" சேது சொல்கிறாரு. அதுக்கு, "ரொம்ப சுத்தமாலாம் நீ பார்க்க தேவையில்லப்பா, நீ போப்பான்றாங்க." அதனால் தமிழ்ச்செல்வியோட அம்மா பார்த்தீங்கன்னா பின்னாடியே எடுத்துன்னு போயிட்டு, "தம்பி நீங்கள் சாப்பிடுங்க, அவங்க கிடக்குறாங்கன்னு" கொடுக்குறாங்க. "நீங்கள் இந்த காசு வாங்கிக்கினா நான் சாப்பிட்றேன்ட்டு" காசு கொடுத்துரு வாங்கிக்கிறாரு. அவங்களும் காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. உடனே தனம் பார்த்தீங்கன்னா, "இந்தாங்க மீதி காசுன்னு" எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதையும் சேது வேறு வழி இல்லாத வாங்கிக்கிறாரு. சாப்பிட்டு பார்க்குறாரு, நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு" அப்படின்னு சொல்கிறாரு. 2 வில்லிங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வர வரைக்கும் வெளியே உட்காந்துக்கிறாங்க. "என்னம்மா ஆச்சு ஐஸு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "மாமாக்கு என் மேலே பாசமே இல்லை, என்னை விட்டு போயிட்டாரு, நானும் வரேன்னு, நான் தான் ஒரு தேவையில்ல கல்யாணம் பண்ணிக்கினேன், என் மேலே அவருக்கு பாசமே இல்லை" அப்படின்னு. உடனே அழகரை தூக்கின்னு வந்து தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா சேதுக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா அழகரை வந்து படுக்க வைக்கிறாரு. அழகர் இது அழுதுனே இருக்கான். அழியே நிறுத்த மாட்றாங்க படுக்க வச்சுட்டு வந்ததுக்கப்புறம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளோட பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா அழுதுனே இருக்குது. என்னென்னு தமிழ்ச்செல்வி ஏம்மா அழுகுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, "இப்போ தாம்மா பசி ஆற்றினேன், அப்பயும் தெரியல ஏன் அழுகுறாங்கன்னு" அப்படின்னு அப்பத்தை யோசிக்கிறாங்க. "அங்கே போய் பாரு, இது அழகர் அழுகுறான் நான்" அப்படின்னு சொல்கிறாங்க. தனம் போயிட்டு பார்த்ததுக்கு, "ஆமாம் அங்கே அழகரும் செம்ம அழுகுறான்" அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு போயிட்டு, "அந்த குழந்தைய தூக்கின்னு வந்துரு" அப்படின்னு அப்பத்தை சொன்னதுனால வேறு வழி இல்லாத தனம் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு குழந்தைய வந்து கேட்குறாங்க. அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி, "அழுவாதம்மான்னு" குழந்தைய எவ்வளோ சமாதானம் படுத்துறாங்க. இங்கேயும் சேதும் ரொம்ப சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஆனாலும் 2 பேருமே அழுக நிறுத்த மாரி தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பத்தா சொன்ன மாரி நம்ம தனம் போயிட்டு குழந்தைய அப்பத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு போயிட்டு வாங்கிக்கின்னு வீட்டில் வந்து அவன் பார்த்தா, "மீனாட்சி பக்கத்தில் அழகரை படுக்க வை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி பக்கத்தில் அழகரை படுக்க வச்சோடனே 2 பேருமே ரொம்ப எப்படி சொல்கிறது ஜாலியாக நல்லா சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. பார்த்தோன்னே அப்பத்தா, "2 பேரும் வயிற்றில் ஒன்றாந்து உங்களை போய் பிரிச்சிங்களேடி, அந்த பாவனா நான் தான் அழுதுன்னு கிடக்குறாங்க குழந்தைங்க" சேர்த்தோடனே பாருங்கள் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறாங்க. சேதும் வெளிலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறத வந்து வெளிலேருந்து சேது பார்த்ததுனால, சேதும் பார்க்குறான் அப்படின்னு அப்பத்தா கம்முனுக்கிறாங்க. இன்னும் உசுப்பேத்தி விட்றாங்க. ஆனால் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடுதுங்க. இங்கே பாருங்கள், இதனால தான் 2 பேரையும் பிரிக்கக்கூடாது. பாருங்கள் வயிற்றுலே ஒன்றா இருந்த குழந்தைங்கள போய் பிரிச்சிங்களே, அதனால தான் அழுகுதுங்க. அழகரை காணோன்னு மீனாட்சி காணோம் அழகரும் 2 பேரும் அழுகுறாங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கட்டும்னு நம்ம சேது பார்த்திங்கன்னா விட்டு போகலான்னு தோன்றாரு. ஆனால் அப்போ இல்லை, "நீ விட்டு போ நாங்கள் பார்த்துக்குறோன்னு" சொன்னதுக்கு, "இல்லை நானும் கூட்டம் தான் போவேன்னு" சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தோன்னா அங்கே மழை இடியெல்லாம் இடிக்க ஆரம்பிக்குது. குழந்தைங்கள்லாம் பயப்பட ஆரம்பிக்குது. அதனால் எல்லாருமே ரூம்குள்ளே தூங்கின்னு போகிறாங்க. செம்ம மழை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அழகரும் தூங்கிட்டாங்க. அதனால் தமிழ் படிச்சுன்னுக்குள்ளே செம்ம மழை பெய்யுது.
உடனே அப்பத்தா ஏந்து லைட்டு போடுறது தானோ, லைட்டு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த இருங்க அப்பத்தா அதை போடுறேன், என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, போய் லைட்டை போட்டோடனே வெளில பறி செம்ம மழை பெய்யுது, சேது வேறு நனைஞ்சினே இருப்பான், சேது யாருன்னா போய் கூட்டினுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேது பார்த்திங்கன்னா அதேமாரி நனைஞ்சினே இருக்கார். உள்ளே ஃபுல்லாக செம்ம மழை விழுகுது. உடனே அவங்க அப்பா பார்த்திங்கன்னா குடம் எடுத்துன்னு வந்து, வாங்க மாப்பிள்ளை இன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டின்னு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா நம்ம சேதை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போயிடறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டோடனே வந்து உட்காருங்க மாப்பிள்ளைன்னு சேர் எடுத்து போட்டு துண்டையும் கையில் கொடுத்து துடைக்க வைக்கிறாங்க. உடனே 2 பேரும் துடைச்சின்னு அப்புறம் கும்பலாக உட்காந்து எல்லாருமே பேசினுக்கிறாங்க. உடனே ஏன்னா நம்ம சேது சொல்கிறாரு, அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே இதேமாரி ஒன்றா இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இப்போ எல்லாம் தனித்தனியாக இருக்கிறோன்னு. உடனே சேது சொல்கிறாரு, ஒழுங்காக இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்திருந்தால் நான் ஏன் இந்தமாரி எல்லோரும் பிரித்து வைக்கிறேன், ஒழுங்காக இருக்கிறவங்க இல்லாதது தானே. உடனே தமிழுக்கு கோவம் வந்துடுது, நாங்கள் என்ன ஒழுங்காக இல்லை, நீங்கள் என்ன பார்த்தீங்க, நான் பண்ணனா, நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, ஆமாம் பின்ன நீ தானே எங்கள் அப்பா பிச்சு கேட்காத தேவையில்லாத இல்லாத வேலைலாம் பார்த்து வச்சா அப்படின்னு. நான் பார்க்கல, என் 2 புள்ள மேலே சத்தியமாக நான் பார்க்கலன்றாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா, அது எப்படி உன் செல்லேருந்து ஃபோன் வராது போயிருக்கோம். உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ பண்ணதுனால தான் நான் போயிட்டுன்னு வந்தேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு. உடனே அப்பத்தாலாம் யோசிக்கிறாங்க. தமிழ் உடனே சத்தியமாக 2 புள்ளி சாக்கியம் நான் வந்து கால் பண்ணல, என் செல்லேருந்து எப்படி கால் வந்துச்சுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இது சேது பார்த்தீங்கன்னா, நீ கால் பண்ணாது எப்படி உன் வாய்ஸில் உன் ஃபோன்லேருந்து வேறு யாரும் ஃபோன் பண்ணி பேசிக்கிற மாரின்னு கேட்குறியா. உடனே தானே சொல்கிறாங்க, அப்படி கூட வாய்ப்பு இருக்கலாமே.